தெரிஞ்சு பயப்படுறாங்க சார் தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசுக்கு. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நியமிக்க வேண்டிய உயர்கல்வி வைஸ் சான்சலர் பதவியை இன்னைக்கு கவர்னர் எப்படி நியமன பதவி பெற்ற கவர்னர் எப்படி நியமிக்கிறாரு? எப்படி துறை செயலாளர்களுடைய கோப்புகளை எடுத்துட்டு வந்து அவர் கோட்டையில் இருக்கிற கோப்புகளை அவருடைய கவர்னர் மாளிகைக்கு எடுத்துட்டு வந்து ரெவியூ கூட்டம் நடத்துறாரு? எப்படி நீங்க அதை அனுமதிக்கிறீங்க? இல்லை, ஆனால் தொடர்ச்சியாக வந்து RSS எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்க. ஆனால் அது வெறும் பேச்சளவில் தான் இருக்கு. சாதிகளின் மீது வன்மம் கொண்ட ஒரு சில அதிகாரிகள், இந்த பிற்படுத்தப்பட்ட SC ST மக்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, IAS IPS நீதிபதிகள், TNPC வைஸ் சான்சலர் போன்ற உயர் பதவிகளை அடைந்து விடக்கூடாது என்கிற வன்மம் நிறைந்த RSS சித்தாந்த கருத்துக்களை உள்ளடக்கியவர்கள் இந்த நாட்டை மறைமுகமாக ரூல் பண்றாங்க அப்படின்னு நான் குற்றம் சொல்றேன். RSS அதிகாரிகள் தான் பெரும்பாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அந்த கருத்து, அந்த இப்போ உதாரணத்துக்கு RSS சித்தாந்தம் கொண்ட அதிகாரிகள் 2 IAS அதிகாரிகள் இந்து RSS என்ற அடிப்படையில் ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்குனாங்க கேரளாவில். அந்த முதலமைச்சர் 2 பேரையும் பணியிலிருந்து தூக்கி வீசிட்டார், சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி ஓடி போங்கடா, எங்களாம் IAS அந்த நாட்டில் பதவியில் இருப்பதுக்கு தகுதி இல்லைன்னு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துச்சு.